ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெப்ரவரி மாதம் நான் எந்த அளவுக்கு கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன், என்னோட 1 மந்த் கோல்டு சேவிங்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 22 மார்ச். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 8230 ரூபா. நேற்றுக்கு விட இன்றைக்கி வந்து 40 ரூபா கம்மியாக இருக்குது. சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 110 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 2 ரூபா கம்மியாக இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு லலிதா ஜுவல்லரியில் வாங்கியிருக்கேன். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் 500 மில்லிகிராம் காயின் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். இந்த 500 மில்லிகிராம் காயின் வந்துட்டு எவ்வளவு, இதுக்கான சேவிங்ஸ் பிளான் நான் என்ன பண்ணேன், எப்படி சேவிங்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரி மந்த்து நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 20,000க்கு நான் பட்ஜெட் போட்டேன். அதில் வந்துட்டு நான் 10% வந்து 2000 ரூபா வந்து சேவிங்ஸ்க்குன்னு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு 450 ரூபா நான் வந்து சேவிங்ஸ் பண்ணேன். அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு 400 ரூபா நான் வந்து சேவிங்ஸ் பண்ணேன். அதே மாதிரி என்னோட டெய்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து நான் வந்துட்டு ஒரு 840 ரூபா வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து ஒரு 450 ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு 400 ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு 840 ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பட்ஜெட் போடும்போதே 10% சேவிங்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு 2000 ரூபா எடுத்து வச்சுருந்தேன். ஸோ டோட்டலாக எனக்கு 3690 ரூபா வந்தது. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3700 ரூபா அப்படின்னு நான் வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் வந்து இந்த 500 மில்லிகிராம் காயின் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாகவே நான் கொடுத்துருக்கேன். இது நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/3/2025 15ஆம் தேதி வாங்கியிருக்கேன். ஒரு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 8220 ரூபா. அன்னைக்கு நான் வாங்கினது வந்துட்டு இந்த 1/2 கிராம் காயின். நான் வந்து எப்போவுமே ஜிஆர்டியில் தான் வந்துட்டு கோல்டு வாங்குவேன். பட் இந்த வாட்டி வந்துட்டு நான் லலிதாவுக்கு போயிருந்தேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு 0 வேஸ்டேஜ் ஆஃபர் போயிட்டுருக்கு லலிதா ஜுவல்லரியில். ஸோ அதனால நான் வந்து இந்த டைம் வந்து அங்கே போய் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். 1/2 கிராம் இந்த 500 மில்லிகிராம் காயினோட கோல்டு ரேட் மட்டும் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4110 ரூபா வந்தது. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது, ஃப்ரீ வேஸ்டேஜ். அதனால ஜிஎஸ்டி மட்டும் போட்டாங்க. 3% ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 123 ரூபா வந்தது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4233 ரூபா வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு 1/4 கிராம் காயின் வாங்கியிருக்கேன். இந்த 1/4 கிராம் காயின் வாங்குறதுக்கு நான் வந்துட்டு என்ன மாதிரியான சேவிங்ஸ்லாம் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த 1/4 கிராம் காயின் வந்துட்டு நான் வந்து ஒரு 15 டேஸ் சேவிங் சேலஞ்ச் மாதிரி பண்ணி தான் வாங்கினேன். இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/2/2025 அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 28ஆம் தேதிக்கு கரெக்டாக 15 டேஸ் இருந்தது. ஸோ அதனால் நான் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி ஒரு கிராம் கோல்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7980 ரூபா. எனக்கு 500 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா 1995 ரூபா தேவைப்பட்டது. ஆனால் அதுவே நான் வந்து 15 நாள் கழித்து தான் வாங்க போகிறேன் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராம் வந்து 8200 ரூபா அப்படின்னு வச்சு நான் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஒரு கிராம் வந்துட்டு 8200 ரூபா அப்படின்னா 1/4 கிராமுக்கு வந்துட்டு 2050 ரூபா தேவைப்படும். ஸோ நான் ஜிஆர்டியில் தான் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ 75 ருபீஸ் மேக்கிங் சார்ஜஸ் சேர்க்கும்போது 2125 ரூபா. ஜிஎஸ்டியோடு சேர்த்து மொத்தமாக அமௌண்ட் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2189 ரூபா வந்தது. நான் ரவுண்டாக 2200 ரூபா அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 2200 ரூபா எனக்கு அமௌண்ட் நான் 15 டேஸில் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்கணும் அப்படின்றத நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு நாளைக்கு 150 ரூபா அப்படின்னு நான் 15 டேஸ் சேவிங்ஸ் பண்ணேன். அப்படி பண்ணதுனால எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2250 ரூபா கிடைச்சிது. ஸோ என்னோட டார்கெட் அமௌண்ட் வந்து 2200 ரூபா. பட் இருந்தாலும் ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து 2250 ரூபா வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணேன். 15 டேஸ் சேவிங்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உடனே போய் கோல்டு வாங்கலை. ஏன்னா கோல்டு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால கொஞ்சம் குறையணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஸோ 8ஆம் தேதி நான் வந்து கோல்டு வாங்கியிருக்கேன். 8ஆம் தேதி ஒரு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 8040 ரூபா. ஸோ அன்னைக்கு நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அன்னைக்கு 1/4 கிராம் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2010 ரூபா. அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் சேர்க்கும் போது 2085 ரூபா வந்தது.
அது கூட ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 3% சேர்க்கும்போது ரூ. 62 ஆட் பண்ணும்போது ரூ. 2147 வந்தது. ஸோ நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 2250. பட் நான் வாங்கினது எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 2147. ஸோ இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணி இந்த 1/4 கிராம் காயின் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எவ்ரி மந்த் நான் வந்துட்டு ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்ணி ஒரு 1/4 கிராமோ இல்லை ஒரு 100 மில்லிகிராம் காயினாவது நான் வாங்கிடணும் அப்படிங்கிறத எப்போவுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். என்னால் 1/4 கிராம் 1/2 கிராம் வாங்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 100 மில்லிகிராமாவது வாங்கணும் அப்படிங்கிறத நான் கோலாக வச்சுருப்பேன். இப்போது அந்த 1/2 கிராம் காயின் வாங்கினதுக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 4233 வந்தது. தென் இந்த 1/4 கிராம் காயின் வாங்கினதுக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 2147 வந்தது. அது எப்போ வாங்கினேன்ற டேட்டும் நான் சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 மில்லிகிராம்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுதான் பிப்ரவரி மந்த்து நான் சேமித்து வச்ச டோட்டல் கோல்டு வந்துட்டு 750 மில்லிகிராம் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 6380. இன்னையோட கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு ரூ. 8230. 750 மில்லிகிராம் கோல்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 6173. அதுக்கு வேஸ்டேஜ் 2% நம்ம ஆட் பண்ணும்போது ரூ. 123 வருது. ஸோ டோட்டலாக ரூ. 6296 வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணோம் அப்படின்னா ரூ. 189 வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 6485 வருது. இப்போது நான் அன்னைக்கு வாங்கின கோல்டு, அதாவது ஒரு 15 டேஸ் டிஃபரன்ஸில் நான் வாங்கின கோல்டில் எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரூ. 105 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி நான் போய் வாங்கினேன்னா 750 மில்லிகிராமுக்கு வந்துட்டு ரூ. 6485 நான் பே பண்ணணும். அதுவே நான் வந்து ஒரு 15 டேஸ் பிஃபோர் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நான் கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 6380 கட்டியிருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 105 வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நான் வந்து தனித்தனியாக வாங்கியிருக்கேன். தனித்தனியாக ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 105 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் அப்பப்போ கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு நல்ல ப்ராஃபிட்டை தான் கொடுக்கும். ஏன்னா கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. கோல்டு ரேட் வந்து இனிமேல் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வந்து நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் என் கையில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுற இந்த மெத்தட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மந்த்லி நான் கொஞ்சம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எடுத்தோடனே 1/4 கிராம் வாங்கணும், 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 100 மில்லிகிராம்லேருந்து நம்ம வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது, இல்லை 900 ரூபாய் இருக்குது அப்படின்னா கூட நம்மளால் ஈஸியாக ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்க முடியும். மாதம் 100 மில்லிகிராம் காயின் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நம்ம வந்துட்டு ஒரு 1 கிராம் 200 மில்லிகிராம் வந்து நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எந்த சேவிங்ஸும் பண்ணலைன்னா கூட இனிமேல் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சேவிங்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.